சற்று முன் விடைபெற்றார் ஆளுநர் ரவி. புதிய ஆளுநர் இவர்தானா? ஜனாதிபதி அதிரடி அறிவிப்பு. தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் RN ரவியின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதத்தோடு முடிவடையவிருக்கிறது. அவரின் பதவிக்காலம் அதிகாரப்பூர்வமாக நீட்டிக்கப்படுமா என்ற கேள்வியும் தற்போது எழுந்து வருகிறது. இந்த நிலையில் விரைவில் புதிய ஆளுநர் நியமிக்கப்படலாம் என்றும் சில தகவல்கள் கசிந்து வருகின்றன. ரவீந்திர நாராயண ரவி எனப்படும் RN ரவி தமிழக ஆளுநராக பணியாற்றி வருகிறார். இவர் முன்னாள் வெளியுறவுத்துறை GP அதிகாரியாக இருந்தவர். மேலும் RN ரவி ஆகஸ்ட் 1, 2019 முதல் 9 செப்டம்பர் 2021 வரை நாகாலாந்தின் ஆளுநராகவும், மேகாலயா ஆளுநராக 18 டிசம்பர் 2019 முதல் 19 ஜனவரி அதாவது 26 ஜனவரி 2020 வரையிலும் பணியாற்றியுள்ளார். அவர் 1976இல் இந்திய காவல் பணியில் சேர்ந்தார் மற்றும் கேரளருக்கு ஒதுக்கப்பட்டார். அங்கு அவர் பல ஆண்டுகளாக பணியாற்றியிருக்கிறாராம். அதன் பின்னர் தான் பாஜக ஆட்சியில் ஆளுநர் ஆன இவர் 2021 செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழ்நாடு ஆளுநராக நியமித்து அங்கு பணியாற்றி வருகிறார். அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு ஆளுநராக உள்ள RN ரவி பல சர்ச்சைகளில் சிக்கி மாட்டிக்கொண்டிருக்கிறார். உதாரணமாக பார்த்தால் ஏப்ரல் 2022இல் உச்சநீதிமன்றம் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளி AG போரிர்வாளனின் மன்னிப்பு மனுவை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைத்த ரவியின் நடவடிக்கையை கேள்விக்குள்ளாக்கியது. அத்தகைய நடவடிக்கை நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பின் வேர்களை அழிப்பதாக உச்சநீதிமன்றமும் கூறியிருந்தது. அரசு எடுக்கும் நடவடிக்கைகளை மாநில முதல்வர் சொல்வதை வழிமொழிவதே ஆளுநரின் பொறுப்பு என்று உச்சநீதிமன்றமும் கூட்டு வைத்தது. மேலும் அதேபோல் ஜனவரி 2023இல் கூட தமிழகம் என்பது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பொருத்தமான பெயராக இருக்கும் என்று ரவி பரிந்துரைத்தார். மேலும் கடந்த 50 ஆண்டுகளில் ஆளும் அரசியல் கட்சிகள் பிற்போக்குத்தனமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். அதுவும் மிகுந்த சர்ச்சைக்கு உள்ளானது. சமீபத்தில் கூட தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழக வேந்தர் உள்ளிட்ட மசோதாக்களை இவர் ஏற்காமல் இருந்ததை கண்டித்து உச்சநீதிமன்றமே அந்த மசோதாக்களை நிறைவேற்றியது கவனம் பெற்றது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு ஆளுநராக இருக்கும் RN ரவியின் பதவிக்காலம் முடிந்துள்ளதால் புதிய ஆளுநர் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே டெல்லியில் புதிய ஆளுநர் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாகியிருந்தாலும் இப்போது பெரிய குழப்பத்தில் தான் இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் அவரின் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. அதேபோல மத்தியில் பெரிய பொறுப்பு கொடுக்கலாமா என்ற விவாதம் எழுந்து வருகிறதாம். இதற்கு இடையேதான் டெல்லியில் புதிய ஆளுநர் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டு விட்டதாகவும் விரைவில் தமிழ்நாட்டிற்கு அவர் அனுப்பப்படுவார் என்றும் டெல்லி வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதே சமயம் டெல்லி தரப்பில் முக்கிய தகவல் ஒன்று தற்போது கசிந்துள்ளது. விரைவில் ஆளுநர் ரவி மாற்றப்பட்டு புதிய ஆளுநர் நியமிக்கப்படுவார். இதை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களே அதிரடியாக அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதாம்.